பன்னோக்கு அரசு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுவது, கோவிஷீல்டு தடுப்பூசிக்கான கால இடைவெளி குறைப்பு ஆகியவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் 250 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார். கிண்டியில் உள்ள தேசிய நோய் தடுப்பு மற்றும் கிங்ஸ் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகளை இன்று அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த விழாவில் தலைமைச் செயலர், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சரத் யாதவ் தனது கட்சியான லோக் தந்திரிக் ஜனதா தளத்தை லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் இணைத்துள்ளார். பாஜகவிற்கு எதிரான மிகப்பெரிய எதிர்க்கட்சியை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த இணைப்பு நடத்தப்பட்டுள்ளதாக சரத் யாதவ் கூறியுள்ளார். தற்போதைக்கு பல கட்சிகள் இணைந்து வலிமையான கூட்டணியை உருவாக்குவது முக்கியம் என்றும், எந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்பது மக்களின் முடிவு என்றும், காலத்தின் கட்டாயத்தை அனைத்து கட்சிகளும் புரிந்து செயல்பட வேண்டும் என்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது தவணைக்கான கால இடைவெளியை குறைக்க நோய் தடுப்புக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு அறிவுறுத்தியுள்ளது. 2 தவணையாக போடப்படும் தடுப்பூசிகளில் கோவிஷீல்டின் 2வது தவணைக்கு 12 முதல் 16 வாரங்கள் கால இடைவெளி அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த இடைவெளியை 8 முதல் 16 வாரங்களாக குறைக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களை ஊக்கப்படுத்தவும் 2வது தவணை தடுப்பூசிக்கு காத்திருப்போரை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இது பரிந்துரை மட்டுமே எனவும், இதில் எந்தவொரு இறுதி வரையறையும் செய்யப்படவில்லை என்றும் நோய் தடுப்புக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு தெரிவித்துள்ளது. முல்லைப்பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினைகளில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரளா மற்றும் கர்நாடக மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இரு மாநில அரசுகளின் செயல்பாடு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதுவும் கூறாமல் இருப்பது மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வளவு நியாயமான லட்சியமும் பலத்துடன் கூடியிருந்தால்தான் வெல்ல முடியும் என அறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள ஓபிஎஸ், இந்த விஷயத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோவை மக்களை நம்ப முடியாது என தான் கூறிய கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை காலப்பட்டி நேரு நகர் பகுதியில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதயநிதி தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவையில் திமுகவுக்கு கிடைத்த வெற்றிக்கு பாடுபட்ட கட்சியினர் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவிப்பதாக கூறினார். மக்கள் ரொம்ப குசும்பு பிடிச்ச மக்கள், சொன்னால் சமூகத்தை காப்பாற்ற மாட்டாங்க, நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் அடிக்கடி இந்த கோவை மாவட்டத்துக்கு வந்து உங்களை எல்லாம் அடிக்கடி வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொன்னேன். போட்டியிட்ட மாநகராட்சி போட்டியிட்ட 100 வார்டுகளில் 96 வார்டுகளை வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது. கோயம்புத்தூர் மக்கள் நம்பவே முடியாது அப்படின்னு இப்போ நான் சொன்னதை நான் வாபஸ் பண்ணிக்கிறேன். பயணங்களின் போது கழிவறை இல்லாமல் மிகுந்த சங்கடங்களை அனுபவித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதியின் மனைவியும் இயக்குநருமான கிருத்திகா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து கழிவறை மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. இதனை குறிப்பிட்டு கிருத்திகா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த வீடியோவில், பயணங்களின் போது யாரென்றே தெரியாத பலரின் வீடுகளுக்கு சென்று அவர்களது கழிவறையை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கேட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் பொது கழிவறைகளை மீண்டும் எப்படி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது என்பது குறித்து வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்று கருத்து கூறவும் கிருத்திகா உதயநிதி அழைப்பு விடுத்துள்ளார்.
மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மயில் சிலையை தேடும் பணியில் புதிய தொழில்நுட்பத்தை கையாள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கபாலீஸ்வரர் கோயிலில் புன்னைவனநாதர் சன்னதியில் இருந்த மயில் சிலை கடந்த 2004ஆம் ஆண்டு காணாமல் போனது. இது கோயிலின் தெப்பக்குளத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டதால் கடந்த வாரம் தீயணைப்புத் துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் குளத்தின் அடியில் சென்று தேட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். திராவிட இசைக்கருவியான நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்திற்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அறிவுசார் சொத்துரிமை கழக வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த 1955ஆம் ஆண்டு கும்பகோணம் அருகே உள்ள நரசிங்கம்பேட்டையைச் சேர்ந்த கைவினை கலைஞர் ரங்கநாத ஆச்சாரி நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்தை உருவாக்கினார். இது தற்போது தஞ்சையில் தயாரிக்கப்படுகிறது. பாரம்பரியமிக்க இந்த இசைக்கருவிக்கு 8 ஆண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பிறகு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக சஞ்சய் காந்தி தெரிவித்துள்ளார். 8 வருடம் போராடி இந்த நரசிங்கப்பேட்டை நாதஸ்வரத்திற்கு புவிசார் குறியீடு அந்தஸ்தை பெற்றிருப்பது திராவிட மாடல் இசைக்கருவிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் புதியதாக யாருக்கும் தொற்று பதிவாகவில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 24 மணி நேரத்தில் புதியதாக 56 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 22 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொற்று உறுதியான மற்ற 16 மாவட்டங்களிலும் ஒற்றை இலக்கத்தில் தொற்று உறுதியாகியிருக்கிறது. தொற்றுக்கான சிகிச்சைக்கு பிறகு 106 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 620ஆக குறைந்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பினால் புதியதாக உயிரிழப்புகள் எதுவும் இல்லை எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல்லில் புதிதாக களம் காணும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் லக்னோ மற்றும் குஜராத் என புதிதாக 2 அணிகள் விளையாட உள்ளன. இதில் லக்னோ அணியை KL ராகுல் வழிநடத்த உள்ளார். இந்த அணி மார்ச் 28இல் நடக்கும் தனது முதல் போட்டியில் குஜராத்தை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த உள்ளது. இந்த போட்டிக்கான பயிற்சியில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் லக்னோ அணியின் சீருடையை அணிந்து கேப்டன் KL ராகுல் வலைப்பயிற்சி மேற்கொண்டுள்ளார். அந்த புகைப்படங்களை தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் புதிய வண்ணம் அதே அர்ப்பணிப்பு என குறிப்பிட்டுள்ளார்.